மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் ஒன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த குட் நியூஸ் வந்து மாணவர்களோட தொடர் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றினே சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குரூப் 4 தேர்வோட காலி பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான அறிவிப்பு அடுத்த மாதம் முதல் அல்லது 2வது வாரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து தகவல் சொன்னதா எல்லா நியூஸ்லையுமே சொல்லியிருக்காங்க. நியூஸ் 18, சன் நியூஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. அந்த காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தேர்வு காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அதற்கான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாக டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கையை ஏற்று தான் பண்ணியிருக்காங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் தொடர்ந்து ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இப்போ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே குட் நியூஸ். அடுத்த மாதம் முதல் இல்லைனா 2வது வாரத்தில் கண்டிப்பாக இன்னொரு அடெண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய வேகன்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்கப்படுது. ஒரு 10,000க்கு மேலே வேகன்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 10,000 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ 2 வருஷம் கேப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 6,724 வேகன்சி தான் இருக்குது. ரைஸ் பண்ணணுன்னாக்கா கிட்டத்தட்ட 3000க்கும் மேலே வேகன்சி ரைஸ் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த மாதத்தில் பார்ப்போம். ஆனால் இது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தான். நம்பிக்கையோடு இருங்க, ஒரு நல்ல வேகன்சியே வரும். அந்த மாதிரியான அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்த உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேகன்சி ரைஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். ரயில்வேயோட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெலகிராம் குரூப் மூலிமா மேக்ஸ் மற்றும் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ் மற்றும் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கான தமிழ் பிடிஎஃப், அதற்கான ஷார்ட்கட் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி என்டிபிசிக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்டிபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11,500 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதோட 3,500 வேகன்சி சேர்த்து கிட்டத்தட்ட 11,500 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லி ரயில்வேலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 20,000 வேகன்சிக்கு மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைமில் 35,000 வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. மினிமம் 20,000 வேகன்சி கேரண்டி. எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். நம்மளோட என்டிபிசி கிளாஸ் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஆஃபர் பைசா 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். இதில் அந்த வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் சிலபஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இந்த ரயில்வே எக்ஸாம் பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அதாவது அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில், சிலபஸ் டீட்டெயில் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் அந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, முன்னாடியே என்னென்ன பண்ணணும், மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட அந்த என்டிபிசி எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட கிளாஸ் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.